உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இன்னைக்கு இந்திய அரசியல்ல ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. என்ன? ஜனநாயகன் படம் ரிலீஸா? அதுல என்ன அதிசயம் இருக்கு? அமைச்சர்கள்லாம் அழுது. அதெல்லாம் அதிசயத்துல வருமா இல்ல ஃபன்னுல வருமான்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப என்ன அதிசயம்னா, பொதுவாவே பிரதமர் மோடி ஒரு பிரச்சனை வருது நாட்டுல, அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குதுன்னா, அப்படி ஒரு போராட்டமே நடக்காத மாதிரி, அப்படி அவர் கண்ணில் படாத மாதிரி தான் போய்கிட்டே இருப்பாரு, ஒதுங்கி போயிடுவாரு. இப்ப என்னன்னா அதை பத்தி பேசி இருக்கிறாரு. நான் வாயை திறந்துட்டாரா? வாயை திறங்க பிஎம்னு நிறைய பேர் கதறிக்கிட்டு இருந்தாங்க. வாயை திறக்கல, நான் பேசிட்டாருன்னு தப்பா சொல்லிட்டேன். ஒரே ஒரு பதிவை போட்டு முடிச்சிருக்காரு 2 வரியில. பார்த்தேன். என்ன சொல்லியிருக்காரு? ஆமா, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாணவர்களோட எதிர்காலத்தை விட வேற எதுவுமே பெருசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் இந்த மாதிரி பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு, அது தொடர்பாக ஒரு விரைவு நீதிமன்றம் அமைக்கிறதுக்கான வேலையில் இருக்கிறோம், அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன், மாணவர்களோட எதிர்காலத்தை பாதிக்கிற எவரையும் நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, மாணவர்களோட எதிர்காலத்தை பாதிக்கிறதே நீங்க தான், கல்வி கட்டமைப்பே சீரழிச்சது நீங்க தான், அதற்கு துணை போனது நீங்க தான், அந்த சீரழிச்சவங்களுக்கு அவங்களை பாதுகாப்பா இருந்ததும் நீங்க தான் அப்படின்னு காட்டமா பதில் கொடுத்திருக்காரு, ரிப்ளை கொடுத்திருக்காரு. எல்லா தப்புக்கும் நீங்க தாங்க காரணம், உங்களை நீங்களே தப்ப விடாதீங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பிரதமர் மோடிக்கு. பட் அவர் இங்கிலீஷ்ல தான் அந்த பதிவு போட்டிருந்தாரு பிரதமர் மோடி. நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஃபியூச்சர் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அதுக்கு அபிஜித் திப்கே, சிஜேபியோட ஃபவுண்டர், அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ரிப்ளை ட்வீட். என்னன்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தர்மேந்திர பிரதான் போட்டோவை போட்டுட்டு ஹாய் மை நேம் இஸ் நத்திங் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னா இவரை விட மாணவர்களோட எதிர்காலம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் அரசாங்கம் நினைக்குது. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவரை பதவி விலக சொல்லி தான் போராட்டங்கள் நடக்குது. பட் அதை பத்திலாம் எந்த கவலையுமே இல்லாம அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு தர்மேந்திர பிரதான். ஒரு பொறுப்பு எடுத்துக்கவே மாட்டேங்கிறாருங்கிறது தானே இங்க பிரச்சனை. ஆமா, மத்திய அரசோட நிலைப்பாடு என்னன்னா, மாணவர்களோட நலன் தான் பிரதானம்னு சொன்னாலும் கூட, மாணவர்களோட நலனை விட மத்திய மந்திரி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தோணுதுன்னு தெரியுது, அது வெளிப்படையாவே. ஆமா, சரி, ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மாணவர்களை கடுமையா கண்மூடித்தனமா தாக்குனாங்க. அந்த கொடூரமான காட்சிகள்லாம் பாக்குறதுக்கே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அதை பத்தி நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடந்திருக்கு, இதை பத்தி விசாரிக்கணும்னு சூமோட்டோவா நீங்களே எடுத்து விசாரிக்கணுங்கிற மாதிரி வழக்கறிஞர்கள் தரப்புல இருந்து மனுக்கள்லாம் தாக்கல் செய்யப்பட்டு அதை பத்தி பேசியிருந்தாங்க. அதுக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க அந்த மனுதாரர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க இதை பத்தின வீடியோக்கள் இருக்கு மாணவர்களை தாக்குறது, அதை நீங்க பார்க்கணும், பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கணும், தானாக முன் இந்த வழக்கை எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தலைமை நீதிபதி, எங்களுக்கு அந்த வீடியோஸை பார்க்க நாங்க விரும்பல, எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற வேலை இருக்கு அப்படின்ட்டாரா? எங்க நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அது விவாதமா மாறி இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒண்ணு உருவாகிறதுக்கே காரணம் அவருடைய வார்த்தைகள் தான், அவர் சொன்ன வார்த்தை தான். ஆமா, இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, விசாரிக்கணும் நீதிமன்றம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் டெல்லி நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அதை பத்தி விசாரிக்கிறதா சொல்லியிருக்கதா சொல்றாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காரு தலைமை நீதிபதினா, அவசர வழக்கா எடுத்து விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசாரிக்கவே முடியாதுன்னு சொல்லல, பட் இதுல ஒரு அவசர தேவை இருக்குன்னு தான் மனுதாரர்கள் தரப்புல சொல்றாங்க. ஏன்னா மாணவர்கள் இன்னமும் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. நேற்று இரவு கூட சில மாணவர்கள் தாக்கிட்டாங்க காவல்துறையை அப்படிங்கிற மாதிரி ஒரு வன்முறை அங்க நடந்ததாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பட் சிஜேபி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வெளியாட்கள் உள்ள கலந்துட்டாங்க, அவங்க தான் பண்றாங்கிற மாதிரியும் குற்றச்சாட்டு இருக்கு. பிஜேபி அப்படியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பாலஸ்தீன குடிகள்லாம் வச்சிருந்தாங்க, மாணவர்கள் மத்தியில குண்டர்கள் புகுந்துட்டாங்க அப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் கடந்து நாடு முழுவதும் இந்த போராட்டம் தீவிரமா இருக்கு. இன்னொரு சூழல்ல இந்த போராட்டத்தை பிஜேபியும் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா, அது நாடாளுமன்றத்துல என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது எதிர்கட்சிகள் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அப்பதான் நாங்க விவாதத்துக்கே வருவோம், ஏன்னா நீட் விவாதத்துக்கு நாங்க தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விவாதம் நாங்க கேட்கல, அவர் பதவி விலகணும், 20 பேரோட உயிர் போயிருக்கு, அது காரணமா பொறுப்பேற்றுக்கிட்டு அவர் விலகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கல, நீங்க முதல்ல பதவி விலகட்டும், அப்புறம் நாங்க விவாதத்துக்கு வருவோம்னு காங்கிரஸ் கட்சியில இருந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை சொல்லிதான் இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க நாடாளுமன்ற வளாகத்துல. நாங்களும் போராடுவோம்னு பிஜேபி போராடிட்டு இருந்தாங்க. யாரை எதிர்த்து போராடினாங்கன்னா, காங்கிரஸ் எதிர்த்து போராடுறாங்க. அவங்க மாணவர்களை தூண்டி விட்டு அரசியலா பயன்படுத்திக்கிறாங்க,
அவங்க மேல வந்து மாணவர்களை இவங்க தான் தூண்டி விடுறாங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு தரப்பும் இன்னைக்கு ஒரு நடுவுல 4 பாதுகாவலர்கள்னு தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போராட்டம் மாதிரி இல்ல, அது விட்டுருந்தா வேற மாதிரி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, டெல்லியில அப்படின்னா இங்கேயும் வந்து பிஜேபியினர் வந்து காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தை சத்தியமூர்த்தி பவன் வந்து நாங்க முற்றுகையிட போறோம்னு சொல்லி போராட்டத்துக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் தான். அப்பயாவது கூட்டம் வரட்டும் சத்தியமூர்த்தி பவன்ல நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆமா, போயிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, டெல்லியில மாணவர்கள் போராட்டம் பெருசாயிடக்கூடாதுன்னு மெட்ரோலாம் மூடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, கிட்டத்தட்ட 17 மெட்ரோக்களை வந்து மூடி இருக்காங்க 2வது நாளா. அது மட்டும் இல்லாம இணையதள சேவையும் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கதா சொல்றாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது தொடர்பான ஸ்கிரீன்ஷாட்லாம் ஷேர் பண்றாங்க சோசியல் மீடியால, அதுவும் வைரலா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில நீதிமன்றம் தலையிட்டு இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து உடனடியா வந்து திறக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஆனா திறப்பாங்களா இல்ல வந்து மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கான இதை வந்து தொடருவாங்களா அப்படின்னு தெரியல. 17 மெட்ரோ ஸ்டேஷன்னா இப்ப அங்க மெட்ரோல இவ்வளவு நாள் போயிட்டு வந்துட்டு இருந்தவங்க எல்லாம் போக கூடாது, மாணவர்களும் அதுல வந்து போராட்டம் பெருசாயிடக்கூடாது அப்படிங்கறத அவங்களோட எண்ணமா இருக்குது. ஒட்டுமொத்தமா டெல்லியே ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமா வந்து இந்திய அரசுக்கு வந்து எதிர்ப்பு கிளம்பியிருந்தாலும் கூட இதனால வந்து டெல்லியே ஸ்தம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. இந்த போராட்டத்துல இன்னொரு விஷயம், திமுக தனியா போராட்டம் நடத்திருக்காங்க, அதையும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் பிஜேபினா, திமுக தனி ரூட்ல வந்து நாங்க வந்து நீட்டை முழுமையை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதுல வந்து போராட்டத்தை நடத்துறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து தனியா கட்டுரையெல்லாம் எழுதியிருக்காரு, அதெல்லாம் பாத்தீங்களா? கட்டுரையாளராகவே மாறிட்டாரு. ஆமா, முதல்வராக இருக்கும்போது நிறைய அறிக்கைகள் எழுதிட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் விஜய் அவர்கள் விமர்சிச்சிருந்தாரு. இப்ப நம்ம அறிக்கை எழுத முடியாது, அதனால கட்டுரையா எழுதிடுவோம்னு சொல்லிட்டு கட்டுரை எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன். நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதோட நோக்கம் வந்து நிறைவேறல. 3 காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு, அது எதுவுமே இந்த நீட் தேர்வு வந்து பூர்த்தி செய்யல. இது மாறாக வந்து எளிய மாணவர்களோட வந்து வாழ்க்கையை வந்து சீர்குலைக்குது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு தான் வந்து ஆரம்பத்துல இருந்து நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு களப்போராட்டத்துல இருந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் அதை பதிவு சொல்லியிருக்காரு. நீட்டை ஒழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளாம் அவங்க பிரச்சாரம் பண்ணதை பார்த்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சோம். பட் இப்பதான் வந்திருக்க மாதிரி முன்னாள் முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து இந்த நீட் தேர்வில் இருக்கக்கூடிய முறைகேட்டை தான் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனா திமுகவோட ஸ்டாண்ட் வந்து நீட் தேர்வை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். அதற்கு ஆதரவா இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு எழும்பூர்ல திரை உலகினர் வந்து போராட்டத்தை நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பா நீலம் பண்பாட்டு மையம் நோ மோர் நீட் அப்படின்ற மாதிரியான ஒரு கேப்ஷனோட அவங்க வந்து அங்க போராட்டத்தை ஒருங்கிணைக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இயக்குனர் வெற்றிமாறன், ரேவதி, ரஞ்சித் அவங்கெல்லாம் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போராட்டம் இன்னொரு பக்கம் மெரினால மாணவர்கள் கூடிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே அங்க வந்து தடுப்புகளை வச்சு அடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க காவல்துறை. ஏன்னா வந்து போராட்டம் பெருசானா நமக்கும் பிரச்சனைன்னு நினைக்கிது போல இந்த தாவேக அரசு. ஏன்னா SFI ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுமே இந்த மாதிரி கைது பண்றதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துல. ஆமா, நேற்று முன்தினம் அப்படியான ஒரு தகவல் வந்துச்சு. நிறைய இடங்கள்ல வந்து கைது நடவடிக்கைகள்லாம் பண்றாங்க. டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு தாவேக அரசு. ஆனா இங்க போராடுனா அதே கோரிக்கையை வலியுறுத்தி இங்க போராடினா கைது செய்வோம் அப்படின்றாங்க. அது என்ன நிலைப்பாடுன்னே புரியலையே. ஆமா, ஒரே கல்ல 2 மாங்கா அப்படின்லாம் சொல்லி சோசியல் மீடியா ட்ரால் பண்றாங்க. ஓகே, ஆனா வந்து பாலன் இல்லத்துல தொடர்ச்சியா வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் மாணவர்கள்லாம் அங்க போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. பட் இந்த போராட்டத்தை விஜயும் வந்து நீட்டை ஒழிக்கணும் அப்படிங்கறதான் எங்களோட எண்ணம், நீட்டு தமிழ்நாட்டுக்கு வேணான்னுலாம் சொல்றாரு. பட் போராடுறவங்கள அரெஸ்டும் பண்றாங்க. இன்னைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நெல்லையில ஒரு 17 மாணவர்கள் SFI சேர்ந்த மாணவர்கள் போராடி இருக்காங்க. அவங்கள வந்து போலீசார் வந்து ஜனநாயகன் படம் பார்க்காம ஏன் போராடுறீங்கன்னு அரெஸ்ட் பண்றாங்களா? ஆமா, மேபி அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இந்த CJP ப்ரொட்டஸ்ட் பத்தி பேசும்போது அண்ணாமலை வந்து கொஞ்சம் அமைதியாவே இருந்துகிட்டு இருந்தாரு. இப்போ அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, அவர் நீட்டை வந்து நான் தொடர்ச்சியா ஆதரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து என்னோட நிலைப்பாடுல வந்து மாற்றம் இருக்க மாதிரிலாம் சொல்லலை அவர். நீட்டுங்கிறது ஏழை எளிய மாணவர்கள் கூட ஈஸியா மருத்துவ கனவு அடையலான்லாம் நான் சொல்லியிருக்கேன். பட் கடந்த 5 வருஷத்துல பார்க்கும்போது 3 முறை பேப்பர் லீக், அந்த வினாத்தாள் வந்து கசிவு ஏற்பட்டிருக்கு. இதனால மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு ஏன் யாருமே பொறுப்பெடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. அதே நேரத்துல மத்திய பாஜக அரசாங்கம் போராட்டத்தை இவ்வளவு நாள் போராடினாங்க, ஏன் இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன் பேச்சுவார்த்தைக்கு முன்கூட்டியே கூப்பிடல, இந்த மாதிரியான ஒரு கேள்வி. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியாத மாதிரி, பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். நீட்டை எதிர்க்கல, ஆனா குளறுபடிகளை வந்து நான் வந்து கேள்வி கேட்பேன், ஆனா அது வந்து சாஃப்டா கேட்பேன் அப்படின்ற அடிப்படையில ஒரு கமல் மாதிரி மாறிட்டாரோ? கமல் அளவுக்கு இன்னும் போகல. பட் இவர் என்ன, இவர் அங்க இருந்தானே வந்திருக்காரு. அந்த மறு வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அவர் வச்சிருக்கிறது.
சரி, ஓகே, அவரு போக போக தான் அவரோட அரசியல் என்னங்கிறது தெரிய வரும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்திய கல்வி அமைச்சரா இருக்கிற தர்மேந்திர பிரதானோட மகள் நைமிஷா பிரதான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தேசிய ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ண விஷயம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நிறைய பேர் டேக் பண்ணி அவங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்களாம். மாஸ்டர் ஆஃப் லாஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் அமெரிக்காவில் வந்து படிக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து ஏன் அவங்க அப்பா தான் இங்கே கல்வி அமைச்சராக இருக்காரு, அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் தான் அங்கே போய் படிக்கிறீங்களான்னு நிறைய பேர் டேக் பண்ணி அவங்கள கேட்டதுனால அவங்க இன்ஸ்டா அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தேசிய ஊடகங்களில் பெரிய செய்தியாக மாறி இருக்கு. ஆமாம், தர்மேந்திர பிரதானுக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய மகளுக்கும் எதிரான குரல்கள் கிளம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்பாவை பற்றி தெரிஞ்சிருக்குமோ, அதனால தான் அங்கே போயிட்டாங்களா, பேப்பர் லீக் ஆகும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கொண்டு போய் அங்கே படிக்க வச்சிட்டாரு அப்படின்லாம் விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. பட் இந்த விமர்சனங்கள் எதுக்குமே தர்மேந்திர பிரதான் பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து நீங்க ஒரு எப்பதான் பேசியிருக்காரு. பதில் சொல்லனாலும் கூட இன்னொரு பக்கம் இது வந்து காங்கிரஸோட திட்டமிட்ட சதி. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் அதிக அளவுல தேர்வுத்தாள்லாம் வந்து கசிஞ்சிருக்கு. ஆனா வந்து அவங்க பாஜகவை வந்து குற்றம் சாட்டுறாங்க. இதுல வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேல சவாரி செய்யறாரு ராகுல் காந்தி அப்படின்னா அவங்க வந்து ஒரு உருட்டுறாங்க சொல்றாங்க. சரி, ஓகே, எது எப்படியோ இந்த போராட்டம் அப்படிங்கிறது இளைஞர்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு போராடும் போது அதை தடுக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சிருக்கும் இப்ப இந்நேரத்துக்கு. ஏன்னா பிரதமர் மோடி எதுக்குமே வாய் திறக்காதவர் திடீர்னு இதை பத்தி ஒரு பதிவு போடுறாருன்னா அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் வந்திருக்கு, இது பெரிய பிரச்சனையா மாறுமோ அப்படிங்கிற மாதிரி. அதனால இளைஞர்கள் இன்னைக்குமே டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க விடுறதா இல்ல. தர்மேந்திர பிரதான் பதவி ஜந்தர் மந்தர் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க போராட்டங்கள் வெடிக்குது. நீங்க சொன்ன மாதிரி மெரினாவில் வந்து பாதுகாப்பு போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா வந்து இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி பெரிய அளவுல வெடிக்குமோ அப்படின்ற மாதிரி. அது தமிழ்நாட்டில் இருந்தது, ஒட்டுமொத்தமா இந்திய அளவுல இருந்தா அது எப்படி இருக்கும்? ஏன்னா ஜென்சி இளைஞர்களோட போராட்டம் ஏற்கனவே ஆட்சி மாற்றங்களை பல நாடுகளில் நடத்தி இருக்கு. இங்கேயும் அது நடந்துருமோங்கிற பயம் இப்பதான் ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறமா தர்மேந்திர பிரதான் பதவியை பறிக்கிறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பிரதமர் மோடி சிஜேபியில இருந்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்லாம் சொன்னாங்க. பட் அவரு அங்க அவங்களோட பேச விரும்பல. ஏன்னா பேசினா அவர்கிட்ட பதில் இருக்காதுங்கிறதுனால ட்வீட் பண்ணிட்டாரு. ஆமா, அவருக்கு என்ன தேவையோ அவங்களோட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரத்பவாரை சந்திச்சிருக்கிறாரு. சரத்பவார், சுப்ரியா சூலே இவங்கெல்லாம் வந்து அந்த தேசியவாத காங்கிரஸ் அதோட ஒரு அணியா வந்து செயல்பட்டு இருக்காங்க. 8 எம்பிஸ் வச்சிருக்கிறாங்க, லோக்சபா எம்பிஸ். ஸோ இப்போ டீலிமிட்டேஷன் பில்லெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா 2ல் 3 பங்கு வேணும். அதுக்கு இந்த 8 எம்பிஸோட ஆதரவும் வேணும். ஸோ போய் பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஆதரவும் கொடுங்கன்னு கேட்டிருக்கதா சொல்றாங்க. ஓகே, முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுக்கு அதுதானே தேவை. மாணவர்களுடைய நலன்தான் முக்கியம்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட உண்மையா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும். பாஜகவோட நலன் எப்பவுமே ஆட்சியில இருக்கணும், இதுதான் அவங்களுக்கு முக்கியம். ஆமா. ஸோ தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து சரத்பவார், சுப்ரியா சூலேலாம் கூட போய் ஜந்தர் மந்தர்ல ஆதரவு கொடுத்துருந்தாங்க அந்த போராட்டத்துக்கு. அடுத்த நாள் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, மகாராஷ்டிரால விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்காரு சரத்பவார்னு சொல்றாங்க. பட் பின்னணி காரணம்லாம் நம்ம விசாரிக்கும் போது இந்த 8 எம்பிஸோட ஆதரவு அதை நாடி தான் வந்து பிரதமர் மோடி வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மறைமுகமா திமுகவும் ஆதரவு கொடுப்பாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடக்குது இந்த டீலிமிட்டேஷன் பில்லை ஒட்டி அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும், 2029 ஏதாவது நடக்கும், இந்த கணக்கெல்லாமும் இருக்கு. ஸோ அதற்கான சமிக்கைகளை பார்க்க முடிஞ்சுச்சு. சில தினங்களுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து டீலிமிட்டேஷன் பில்லு என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியலாம் சொன்னாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் எரிச்சிருக்கணும், முன்னாடியே முன்னாடிலாம் எரிச்சவங்க இப்போ வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்தே அவங்க மேல ஒரு டவுட்டா இருக்கு, என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். அதுக்கு நாடாளுமன்றம் வந்து ஸ்மூத்தா நடக்கணும். இருக்கக்கூடிய சூழல்ல நடக்கிற மாதிரி தெரியல. சரி, இப்போ இந்த வழியில தான் போயிருக்கு இன்னைக்குமே. ஆமா, இதுல சோகமான செய்தி ஒன்றும் வந்திருக்கு. ஆமா, ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு, வடகிழக்கு மாநிலங்கள்ல கடுமையான மழை, வெள்ள பாதிப்பு, கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்கதா செய்தி வந்திருக்கு. தொடர்ந்து பல பேர் வந்து படுகாயமடைஞ்சிருக்காங்க. பல்வேறு சாலைகள், பாலங்கள்லாம் முடங்கி இருக்கு, வீடுகள்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. சீக்கிரம் அந்த மாநிலங்கள்லாம் இதுல இருந்து மீண்டு வரணும். ஆமா, தாவேகா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. நேம் சேஞ்சஸ் தானே சொல்றீங்க? ஆமா, இப்பயும் அப்படியான ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஆமா, அது வந்து இந்த சி ஜோசப் விஜய்ல ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் நேம் சேஞ்ச். இப்போ வரையும் போய்கிட்டு தொடர்ந்துகிட்டே இருக்கு, இன்னும் எவ்வளவு போகும்னு தெரியல. இப்போ என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, காலை உணவு திட்டம் கடந்த ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால கொண்டு வரப்பட்டு பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு திட்டமா இது இருந்துச்சு. ஆமா, இப்போ அதை வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு
பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர் தான் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து அதை விரிவாக்கம் செஞ்சாரு, சிறப்பா இன்னும் பண்ணாரு. சத்துணவு திட்டம்னு அவர் கொண்டு வந்தாரு. சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் இருந்த மு.க. ஸ்டாலின் வந்து இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. இப்ப அதை விரிவாக்கமும் பண்ணுவோன்னு இப்போ உள்ள முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நல்ல விஷயம் தான். காமராஜர் பேர் வச்சதும் நல்ல விஷயம் தான். பட் பேரை மாத்துறது ஏன் மாத்திட்டே இருக்கீங்கன்னு தான் திமுக இருந்து கேக்குறாங்க. ஆமா, கடந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தை பேர் மாத்தினாங்க, டிஎன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மகளிர் விடியல் பயணம் திட்டத்தை வந்து மகளிர் பயணம் அப்படின்னு அந்த விடியலை மட்டும் தூக்கிட்டாங்க. ஆமா, இப்படி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அம்மா உணவகங்கள் மட்டும் இன்னும் மாத்தலையா? அதெல்லாம் மாத்தல. பட் அது மாத்திர ஐடியாவும் இருக்க மாதிரி தெரியல. ஆனா வந்து அதுல தரம் உயர்த்தப்பட்ட பிறகு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இதுல வந்து டபுள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்காது, ஏன்னா வந்து அவங்கதான் புதிய அதிமுகன்னு சொல்லிட்டாங்கல்ல. பாக்கெட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. துரைமுருகன் வந்து இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தான் இருந்துச்சு. முதலமைச்சர்னா அது இப்ப அவர் விஜய் தானே முதலமைச்சர், ஏன் வந்து அதை மாத்தணும்? ஒருவேளை மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் நினைச்சிட்டு இருக்கிறாரா, அதனால மாத்திட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவர் ஸ்டைல்ல அவர் வந்து பேசிட்டு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு மின் கட்டணம் ஷாக் அடிச்சிருக்கதா சொல்றாங்க. ஆமா, மின் கட்டணத்துல வந்து கணக்கீட்டுல குளறுபடி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஏன்னா கடந்த மாதம் முழுக்க வந்து பவர் கட் பிரச்சனையா இருந்துச்சு, இப்ப வந்து பவர் கட்டணம் பிரச்சனையா மாதிரி இருக்கு. ஆமா, அதுல பல கோளாறுகள் நடந்திருக்கதா சொல்றாங்க. அது தொடர்பான ஆய்வுகளும் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆமா, இதுல என்னன்னா தலைமை பொறியாளரே டிஎன்இபில இருந்து வந்து ஆமா குளறுபடி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதிர்கட்சிகள் டிடிவி தினகரன், நயினார் நாகேந்திரன் கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிர்வாக தோல்விதான், அது விஜய் அரசோட தோல்வி இது அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. இதுல என்னன்னா இந்த குளறுபடிகளை சரி பண்ண என்ன பண்ணணும்னு தலைமை பொறியாளர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏரியா ஏஇ கிட்ட நீங்க புகார் அளிக்கலான்றாங்க. இதை போய் நம்ம ஒரு இவங்க தப்பா பண்ணதுக்கு நம்ம போய் அதுல வந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்கணுங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, அடுத்த பில் அதெல்லாம் சரி பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் என்ன சாத்தியமா? தப்பு பண்ணாங்கன்னா யாரு தப்பு பண்ணாங்க, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கிறதெல்லாம் வெளிப்படையா சொல்லணும். ஆமா, மின் கட்டணத்தை பொறுத்தவரை ஒரு நாள் கட்டணம்னா கூட வந்து அந்த ஃபீஸ் கேரியரை புடிங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்த மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னா ஒருத்தருக்கு வந்து 2000 வரக்கூடிய ஒரு மின் கட்டணம் வந்து 12,000 வந்தா அவர் எப்படி கட்டுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, அந்த பட்ஜெட்ல அந்த மாசத்துல துண்டு விழுகும், அடுத்த மாசம் நீங்க போட போற பட்ஜெட்ல யார் தலையில துண்டு விழுக போகுதுன்னு வேற தெரியல. ஆமா, அதுக்கான கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல நீதிமன்றங்களோட எண்ணிக்கை அதிகரிப்போம் அப்படின்னு, ஏன்னா சட்டத்துறையை வேற நிர்மல்குமார் தான் வச்சிருக்காரு. ஸோ நீதிமன்றங்கள் அதிகரிச்சு வழக்குகள்லாம் சீக்கிரம் முடிக்கப்படுங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. 200 வழக்குக்கு ஒரு நீதிமன்றம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு, அதை நோக்கி போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அதுல தாவேக்காக அவங்களே நிறைய வழக்கு ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க நிர்வாகிகளே. ஸோ அதனால கோர்ட் நிறைய தேவைதான் படுது, சீக்கிரம் வந்து அதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி பழனி அந்த கோயில் நில மோசடி அதுவுமே வந்து ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருந்துச்சு. சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில வந்து அந்த பழனி சொத்துக்கள், கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் எதுவும் இந்த மாதிரி முறைகேடுக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி ஆய்வுக்குழுவே அமைச்சிருக்கோன்னு அறநிலைத்துறையில இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, மாணவர்களும் இளைஞர்களும் ஒரு பக்கம் தங்களுடைய எதிர்காலத்துக்காக தலைநகர்ல போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாடு அமைச்சர்கள்லாம் வந்து எங்க இருக்காங்க? தியேட்டர்ல தானே இருக்காங்க. ஆமா, FTFS ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு செல்ஃபியை தட்டிட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சர் தான் லீவு கேட்டாரு, நிறைய அமைச்சர்கள் போயிருக்காங்க போலயே. நீங்க ஒரு முக்கியமா ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வீடியோ? ஒரு கண்ணீர் சிந்தி ஒரு வீடியோ வந்துச்சு. பர்வேஸா? ஆமா. ஐயோ, அவரோட நீங்க நல்லா நடிக்கிறீங்களே. ப்ரொட்டஸ்டை விட இப்போ அவருடைய வீடியோ தான் வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அண்ணன் அழுகாதீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வந்து விஜய் ரசிகர்கள்லாம் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூட தான் இருக்காரு அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த படம் வந்ததுனால திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னா அமைச்சர் ஆனந்த் வந்து சொல்லியிருந்தாரு. சரி, அதே நேரத்துல பொறுப்போடையும் நம்ம செயல்படணும், ஆட்சியில இருக்கிறதுலாம் சொன்னாரு. ஆனா அப்பயும் சில ரசிகர்கள் கார் மேல ஏறுறது, இந்த பாலாபிஷேகம் பண்றதுன்னு பொறுப்பு இல்லாம தான் நடந்துக்கிட்டாங்க பல ஏரியாக்கள்லயும். சென்னையில ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த படத்துக்கு நாங்க வந்தாலும் நீட் எதிர்ப்புன்னு கருப்பு சட்டையெல்லாம் போட்டு அந்த பதாகையெல்லாம் வச்சுட்டு நீட் தேர்வு ஒழிக்கப்படணும்லாம் வந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. இப்படிலாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, தேனியில வந்து நாங்க அரசியல்ல மட்டும் கோஷ்டி மோதல் இல்ல, படத்துல நாங்க கோஷ்டி மோதல் பண்ணுவோங்கிற மாதிரி நேத்து நைட் ஒரு சம்பவம் ஆயிருக்கு. என்ன பண்ணிட்டாங்க? பேனர்லாம் வச்சு அங்க ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் லெஃப்ட் பாண்டி லெஃப்ட்ல நின்றுருக்காரு, ரைட்ல வந்து ஜெகநாத் மிஸ்ரா நின்றுருக்காரு. அவர் தேனி மாவட்டத்தோட தெற்கு மாவட்ட செயலாளர் தான் லெஃப்ட் பாண்டி. அவர் தோத்து போயிட்டாரு தேர்தலில். பட் கம்பம் தொகுதியோட எம்எல்ஏவா ஜெகநாத் மிஸ்ரா தாவேகா எம்எல்ஏவா ஜெயிச்சு இப்ப தாவேகால இருக்காரு.
இவர் மாவட்ட செயலாளருக்கு மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு புகைச்சல் இருந்திருக்கு. இதுல இந்த பக்கம் இவர் தனியா கேக் வெட்டி படம் வந்ததை கொண்டாட ஜெகநாத் மிஸ்ரா, அந்த பக்கம் லெஃப்ட் பாண்டி அவரு கொண்டாடி இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ரைட்டு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 கோஷ்டியும் வந்து அங்கே நாங்கள் தான் இங்கே கேக் வெட்டுவோங்கிற மாதிரி சண்டை போடாரு. கேக் வெட்டுறது அப்படிங்கிறதுல பஞ்சாயத்து கடைசியில் வந்து அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு மாதிரி முடிச்சு நைட்டு வந்து எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சு. யார் தான் கேக் வெட்டினாங்க? கேக் 2 பேரும் தனித்தனியாக வாங்கி வெட்டிட்டாங்க. இருந்தாலும் கோஷ்டி முதல்ல நாங்கள் காட்டணும்ல தியேட்டரில் கூடன்னு வந்து காட்டியிருக்காங்க. திருச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருச்சி அரசு மருத்துவமனையில் ஒரு அம்மா வந்து கால் முறிவுக்காக அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய காலில் வந்து எலி கடிச்சு குதறிடுச்சு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. அவங்க வந்து இப்ப அது வந்து புகாரா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழல்ல துறை அமைச்சர் இதெல்லாம் கவனிக்காம செல்ஃபி எடுத்துட்டு ஜனநாயகம் படம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆமா, இது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தான். இந்த மாதிரி எலி கடிக்குது இதெல்லாம் வந்து நம்ம போன ஆட்சிகள்லையும் அதிமுக ஆட்சி காலத்திலையும் பார்த்தோம். இப்போ இது தொடருது அப்படிங்கிறது ஒரு மோசமான செய்தி. அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்துல காவல்துறைக்கு அதீத அதிகாரம் கொடுத்ததுனால என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அந்த லாக்அப் டெத்ஸ் எல்லாம் அது தாவேக ஆட்சியிலையும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லைங்கிற மாதிரியான சம்பவங்களை நம்ம சமீபத்திலலாம் பார்த்தோம். அதுல இன்னொரு சம்பவம் சேர்ந்திருக்கிற மாதிரி தான் இப்ப தெரியுது. தூத்துக்குடியில அந்த தென்பாகம் காவல் நிலையம் அங்க வந்து அருணாச்சலம் அப்படிங்கிற இளைஞரை சட்டவிரோதமா மது விற்பனை பண்ணாருங்கிற புகார்ல கைது பண்ணி கூட்டிட்டு போய் அவரை அடிச்சு தாக்கி இருக்கதா சொல்றாங்க. காவல்துறையினர் வந்து அவரை அடிச்சு தாக்குனதுல தான் தலையில காயம் ஏற்பட்டு அவரை கொண்டு போய் அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இப்போ என்னன்னா, அந்த அரசு மருத்துவமனையில இருந்த காலகட்டத்தில் அவர் தலையில வந்து மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு அவருக்கு வந்து கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதோட அவர் பேசின வீடியோவும் வெளியாயிருக்கு. அதுல காவல்துறை தாக்குனதா அவரே சொல்லியிருக்காரு. குடும்பத்தினரும் இந்த மாதிரி அடிச்சு தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஆமா, இப்போ லாக்அப் டெத் அப்படின்னு தான் வந்து புகாரா சொல்லப்படுது. ஆனா காவல்துறை வந்து அதை மறுத்திருக்காங்க. எப்பவுமே அதானே பண்ணுவாங்க. ஆமா, எப்பவுமே பண்ணுவாங்க. இதுலயும் அப்படிதான் அவங்க வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவர் தலையில வந்து காயம் இருந்துச்சு, நாங்க அடிச்சதுனால வந்து அவர் மரணிக்கல அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. ஆனா இது உண்மையிலே விசாரிச்சு லாக்அப் டெத் அப்படின்னா இது தொடர்கதையா இருக்கு. முதல்ல இதுக்கு முன்னாடி நடந்த அந்த லாக்அப் டெத்துக்கு அந்த சிறையில வச்சு அடிச்சு கொல்லப்பட்ட சபரிவர்மன் அவருக்கு என்ன நீதி, எந்த அளவுக்கு அந்த வழக்கு இருக்கு, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காததுக்கு என்ன பண்ணுவாரு முதலமைச்சர் விஜய்? அவர் தான் உள்துறையை கையில வச்சிருக்காரு. இப்ப காவல்துறை அவர் கட்டுப்பாட்டுல இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சாரி கேட்டா போதுமா அப்படின்லாம் கேட்டாரு. இவர் சாரி கூட கேட்கல. அதை தாண்டி வந்து அதை பத்தி அவர் பேசுறதே இல்லை. பட் இதுல உண்மை என்னங்கிறது உண்மையான விசாரணை நடந்து வெளியே வரணும். கனிமொழி திமுக எம்பி அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லாரும் லீவ் போட்டு படத்துக்கு போயிட்டாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசுன்னு ஒண்ணு இருக்கான்னு தெரியல, நாளைக்காவது வாய் திறக்கிறாங்களான்னு பாப்போம்னு விமர்சனம் பண்ணி இந்த விவகாரத்துல அவங்க வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். கூலி படம் பார்க்கும்போது அது தெரியல. ஓகே, அதிமுகல இருந்து 6 எம்எல்ஏக்கள் விஜயபாஸ்கர்கள் அப்புறம் வந்து இசக்கி சுப்பையான்னு ஒரு 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்ந்தாங்கல்ல. அவங்க ராஜினாமாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகல இருந்து. இப்ப சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல நடவடிக்கை எடுக்கணும்னு மனு கொடுத்திருந்தாங்க. யாருக்கிட்டனா பேரவை தலைவர்கிட்ட கொடுத்திருந்தாங்க. அவர் அதுல சில விளக்கங்கள் கேட்டதுனால அந்த விளக்கங்கள்லாம் எழுதி கொண்டு போய் திரும்பியும் பேரவை தலைவர்கிட்டே கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு வந்து வெளியே அதிமுக சேர்ந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நாங்க வந்து 6 பேர் வந்து ராஜினாமா பண்ணது தவறு, அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டத்துல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கோம். அதுல சில டவுட்ஸ் கேட்டிருந்தாரு. எப்போ வந்து நீங்க இந்த மாதிரி கொறடாவா உங்களை நியமிக்கப்பட்டீங்க அதெல்லாம் கேட்டிருந்தாரு. நாங்க வந்து அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்ப பேரவைத் தலைவர் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கா? எப்படி சொல்றாங்கன்னே எனக்கு புரியல. பேரவைத் தலைவர் வந்து அடுத்த நிமிஷமே வாங்கி உள்ள வச்சுக்கிட்டாரு ராஜினாமா. என்னன்னா அடுத்த தேர்தலில் நாங்க வந்து ஜெயிச்சிருவோம், அதிமுக அழியல அப்படின்றதுல கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா பேரவைத் தலைவர் நம்மளுக்கு சாதகமான ஒரு முடிவை சொல்லுவாருங்கன்னு அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, குறிப்பா இன்னொன்னையும் சொல்லியிருக்காரு அவர் வந்து என்னன்னா, நாங்க எங்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து 2 பேர் போனாங்க இல்லையா விஜயபாஸ்கர்கள், அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எடுத்தே ஆகணும்ன்றாங்க. இப்ப இனிமே போறவங்க மேல முன்னாடி அட்வான்ஸா கூட கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 4 பேர் வருவாங்க, நடவடிக்கை எடுத்துருங்க வாங்காதீங்கன்னு சொல்ல கொடுத்துட்டு வரலாம். அப்படிதான் இருக்கு நிலைமை. பேரை மட்டும் போடாம எழுதி வச்சிருப்பாங்க. ஆமா, டேஷ் டேஷ் போட்டு அந்த இதை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி விட்டுறலாம். சரி, இந்த பக்கம் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர் திடீர்னு வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, இப்ப கடந்த 2 மாதமாவே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு அந்த அரசு அமைக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து போயிட்டே இருக்கு.
இப்ப அதற்கு அவர் வந்து ஒரு விளக்கம் சொல்றாரு. எங்க பொதுச் செயலாளர் வந்து சொன்னதா அவர் ஒரு தகவல் சொல்றாரு. என்னன்னா உதயநிதி தான் அதை ட்ரை பண்ணாரு. எங்களுக்கு நாங்க அது வந்து ஏத்துக்கல, நாங்க அது வந்து விருப்பப்படவே இல்லை. அதாவது உதயநிதி வந்து நீங்க சிஎம் இருங்க எடப்பாடி சார்ன்னு சொல்லும் போது அவர் இல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, எடப்பாடி அவர்கள் இது தொடர்பா வந்து தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் திரும்ப வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்மளை வீழ்த்துறதுக்காக தான் அப்படி எல்லாம் சொல்றாங்க. இங்கிருந்து போன நபர்கள் எல்லாமே திரும்ப வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, இது அதை விட பெரிய நம்பிக்கை இல்ல? ஆமா, என்னென்னமோ நம்புறாங்க, இதையும் சேர்த்து நம்பிட்டு போட்டுமே. ஆமா. டிஎன்இபி பவர் கட் பண்ணா கத்துவாங்க, லோ வோல்டேஜை போட்டு விடு அப்படிங்கிறாங்களாம். பிறர் அன்புக்கு ஏங்குறதை விட பிரியாணி சாப்பிட்டு தூங்குவதே மேல், எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. எதையும் நீ தேடி போகாத, உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். என்னது ஆப்பா அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்கும் தெரியாமல் எங்காவது போய் அமைதியாக இருக்க விரும்புகிறேன், வைகோ. பேச்சு மாறக்கூடாது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே, நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். யாருக்கு அவார்டு வந்து யாருக்குன்னா ராகுல், மோடி. அதாவது மாணவர்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்குள்ளே 2 பேர் தரப்பும், காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க. மோடி என்ன சொல்லியிருந்தாரு, யாரு தப்புனாலும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ராகுல் என்ன சொல்றாருன்னா, எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்றதுனால அதையே விருதா ராகுலுக்கும் மோடிக்கும் கொடுத்துட்டு விடைபெறுவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.